வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. உலக சமுதாய சேவா சங்கத்தின் மதுரை மண்டலம் நடத்தும் இந்த இணையவழி நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் வேதாத்திரிய அருள் தொண்டர்கள் அனைவருக்கும் எனது மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே இணைந்துள்ள மனவள கலைஞர்கள், மனவளக்கலை ஆசிரிய பெருமக்கள் மற்றும் சிந்தனை ஆற்றல் மிக்க சகோதர சகோதரிகள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்று எனது உரையை தொடங்குகிறேன். அன்பானவர்களே, நாம் இன்று எது நோய் எதிர்ப்பு சக்தி என்பதை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இது தத்துவ ஞானி அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கூறியிருப்பது. அதாவது வேதாத்திரியம் கூறும் நோய் எதிர்ப்பு சக்தியை இப்பொழுது நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல இருக்கிறேன். இப்போ நம்ம இந்த தலைப்பில் சிந்திக்க வேண்டியது ஒரு அவசியமான காலகட்டமாக இருக்கிறது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், உலகெங்கும் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி பற்றிய ஒரு சிந்தனை, அந்த சக்தியை பெருக்கிக் கொள்வது, வளப்படுத்திக் கொள்வதற்கான செயல்பாடுகள், இதையெல்லாம் நிறைய பேர் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்கெல்லாம் உடல் நல நிபுணர்கள், இந்த மருத்துவர்கள்னு சொல்லலாம், சுகாதாரத்துறை நிபுணர்கள்னு சொல்லலாம். வேதாத்திரி மகரிஷியும் ஒரு உடல் நல மனநல துறையில் ஒரு மகான், ஒரு ஞானி. அவரும் இதை பற்றி சொல்லியிருக்கிறார். அதனால இப்போ இந்த காலகட்டத்தில் எல்லாம் ஒரு பெரிய ஊரடங்கு, இந்த கொரோனா என்கிற பெரும் தொற்று நோய் இதுவரையில் மனிதகுல சரித்திரத்திலேயே அனைத்து நாடுகளும் இந்த கொரோனா பெரும் தொற்று நோயில் சிக்கி போராடி கொண்டிருக்கிறது. இது ஒரு யுத்தம் என்றே சொல்லுகிறோம், போர். அதை பயோவார்னு சொல்லுவாங்க. நோய் கிருமிகளோடு மனித குலம் போராடி கொண்டிருக்கிறது. அது எப்போ தாக்குமோ, தாக்குகிறவர்களுக்கு நோயை உண்டாக்குகிறது, சிலரை அழித்து விடுகிறது, அவர்களுக்கு மரணமே ஏற்பட்டு விடுகிறது. மருத்துவர்கள் கூட, பெரிய மருத்துவர்கள், இளம் மருத்துவர்கள் கூட, இப்போ சமீபத்தில் டெல்லியில் ஒரு இளம் மருத்துவர், 30 வயதுக்கு உட்பட்டவர், திருமணமாகவில்லை. இளைஞர்களுக்கு அவ்வளவாக இந்த நோய் தாக்காது என்றுதான் 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நம்ம தடுப்பூசி போட்டு கொண்டிருந்தோம். அது பெரியவர்களையும் தாக்குகிறது. பெரியவர் 100 வயதுக்கு மேற்பட்டவர் கொரோனா தாக்கி அவர் குணமடைந்திருக்கிறார். இப்படியெல்லாம் இங்கே நடக்குது. குழந்தைகளுக்கு கூட கொரோனா வந்திருக்கிறது, நோயாளிகளுக்கும் வந்திருக்கிறது. நோயாளிகளுக்கு வந்து தப்பித்து கொண்டிருக்கிறார்கள், அதிலிருந்து பிழைத்திருக்கிறார்கள் மருத்துவம் செய்து. எல்லாருக்கும் ஒரு பயம், அடங்கி கிடக்கிறோம். சொல்றாங்க, இந்த கண்ணுக்கு தெரியாத இந்த கிருமி அது நம்மோடு போரிடுகிறது, பயந்து கொண்டிருக்கிறோம். பயப்படாதீர்கள். பயந்தாலே அது ஒரு எதிர்மறை எண்ணம். நமக்கு நோய் வந்து விடுமோ என்று நினைப்பதே நோயை வரவழைத்து விடும், அந்த கொரோனா தாக்கி விடும். இது ஒரு உண்மை.
நீங்க பயந்தாலே நோய் எதிர்ப்பு சக்தியையும் நீங்கள் இழந்து விடுகிறீர்கள் என்று இப்போ மருத்துவர்கள் சொல்றாங்க. அதனால தான் அரசாங்கம் இந்த மக்களை காக்கும் பொறுப்பு ஏற்றிருக்கிறது அல்லவா. இந்த நாட்டு மக்களை நோயிலிருந்தும் காக்க வேண்டும், மரணத்திலிருந்தும் காக்க வேண்டும். அப்படி காக்கும் அரசு நம்ம எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. உங்களை காத்து கொள்ளுங்கள், உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டிக் கொள்ளுங்கள், தேவையில்லாமல் வெளியில் வர வேண்டாம். 14 நாட்களுக்கு இந்த நோய் ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு தொடரவில்லை என்றால் அவரோடு அது அழிந்துவிடும் என்பது இப்போ ஆராய்ச்சியில் கண்ட உண்மை. அப்படியானால் 2 வாரங்களுக்கு, இப்போ தமிழ்நாடு எடுத்துக்குவோம், 2 வாரத்துக்கு எல்லாரும் வீட்டில் இருக்கணும். தேவை அவசியம், மிக மிக அவசியம். அதை பொறுத்து வெளியில் போகிறவங்களும் முகக்கவசம் போட்டுட்டு அந்த கிருமி நாசினியையும் பயன்படுத்தி கொண்டு அந்த சமூக இடைவெளியும் கடைப்பிடித்து வெளியிலிருந்து போயிட்டு வந்தால் தங்களை சுத்தப்படுத்தி கொள்ளணும். கிருமி நாசினியை பயன்படுத்தி, சோப்பு பயன்படுத்தி அவங்களை ஆவி பிடித்து கொள்ளலாம், அல்லது வாய் கொப்பளித்தல், அப்புறம் சொல்ல உப்பு, மஞ்சள், இந்த மாதிரி ஒரு சில கிருமி நாசினி பொருள்களை பயன்படுத்தி இதை செய்து கொண்டால் எல்லோரும் இந்த நோய் கிருமியிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாமும் அறிவோம். ஆனால் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி என்பது என்ன என்பதை ஓரளவு இப்போ சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பாருங்க, ஆக்சிஜனை பற்றி பேசுகிறாங்க. ஆக்சிஜன் உடம்புல குறைவாக இருக்கு, அவங்களுக்கு தொற்று வந்துடுது. அங்கே சிகிச்சையின் போதும் அங்கே ஆக்சிஜனை கொடுக்கணும், எல்லாம் கொடுக்குறாங்க. ஆக்சிஜன் பற்றாக்குறை வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வர வைக்கிறோம், சிலிண்டர் வர வைக்கிறோம், ஆக்சிஜன் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எல்லாம் கருவிகள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறோம், பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த ஆக்சிஜன்னா என்ன? அந்த ஆக்சிஜன்கிறது தாங்க விஞ்ஞானத்தில் ஆக்சிஜன் சொல்லியிருக்கிறோம். வடமொழியில் அதை பிராண வாயு, பிராணன், தமிழில் உயிர் காற்று. உயிர் காற்று, அதாவது உயிர் சக்தி அந்த காற்றுல அதிகமாக இருக்குது. அது அந்த காற்று மூலம் உயிர் சக்தி கிடைக்கிறது. அது என்ன? அந்த காற்றுல இருப்பது அது என்ன அப்படின்னா, இப்போ அதைத்தான் உயிர் அணுக்கள் அப்படின்னு சொல்ல. மின் அணுக்கள், அது விஞ்ஞானத்தில் எலக்ட்ரான். அதான் உயிர், அதான் எலக்ட்ரான் மின் அணு. அது சுழலும் பொழுது அதிலிருந்து ஒரு காந்த சக்தி வெளிவருது. அதாவது அந்த மின் அணு மின் காந்த சக்தியாக தன்மாற்றம் பெற்று கரைந்து போகிறது. அந்த மின்காந்த சக்தி தான் ஜீவன்களிலே, அது சடப்பொருளிலே அது பேரு விண். ஜீவன்களிலே, இப்ப மனித உடல், இந்த ஜீவன்களிலே இருக்கிற அந்த மின் அணு இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் உயிர், அதுக்கு பேர் தான் சீவன். அப்போ அந்த சீவன்ல இருந்து வர்ற காந்த சக்தி இருக்கு இல்லையா, அதான் சீவ காந்த சக்தி. இதைத்தான் வேதாத்திரியம் சொல்லுது, சீவ காந்த சக்தி, பயோ மேக்னெட்டிக் எனர்ஜி. அதுதான் காற்று மூலமா கிடைச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ சுவாசம் சில நிமிடங்களுக்கு நின்று விட்டால், இப்போ மருத்துவத்துறை அறிஞர்கள் கூறுகிறார்கள், ஒரு 4 நிமிடம் ஒருவர் சுவாசிக்கவில்லை என்றால் அவருக்கு மரணம் வந்துவிடும். அதாவது நம்ம உடம்புல இருக்கிற உயிர் இருக்காது, அவ்வளவுதான்.
அப்போ அந்த உயிர் இந்த 4 நிமிடத்துக்குள்ள நம்ம உடம்புக்கு சக்தியை கொடுக்குது. அப்போ இந்த தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும் சுவாசம். அது நம்ம உடம்புக்குள்ள உயிர் வந்து கொண்டே இருக்கணும். அதனால தான் வேதாத்திரியம் சொல்லுது, மூச்சு காற்று மூலம் நமக்கு உயிர் துகள்கள், மின் அணுக்கள், சீவ அணுக்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அதனால உங்களுக்கு தெரியும், மூச்சு நின்று போச்சுன்னா உயிர் இல்லை. அப்போ அங்கே காந்த சக்தி இருக்குமா? காந்த சக்தி இல்லைன்னா இங்கே எந்த உறுப்பும் அசையாது. உடம்புல சூடு இருக்குமா? இருக்காது. காந்த சக்தி தானே அசைக்குது. இப்போ மின் விசிறி இருக்கு, மின் விசிறி அசையுதுன்னா மின் காந்த சக்தி தானே அசைக்குது. இதைத்தான் மதுரை சொல்றாங்க, இயங்கும் மின்சாரம் மூலம் எல்லோருக்கும் உணர்த்தலாம். எதை உணர்த்தலாம்? உயிர் அறிவை. அந்த உயிர் பற்றிய அறிவு இந்த விஞ்ஞான காலத்துல அந்த உயிரை தான் ஆன்மான்னு சொல்றோம். சீவன்கள்ல இருக்கிற சக்தி, ஆத்ம சக்தி, சீவ காந்த சக்தி, சீவ ஆத்ம சக்தி. அந்த ஆத்மாங்கிறதா மெய்ப்பொருள், அதுதான் கடவுள். அதனாலதான் மதுரை சொல்றாங்க, அண்டத்தில் கடவுளாய் கருதப்படுபவன் பிண்டத்தில் உயிரென பேசப்படுகிறான். நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் தானே கடவுள். அவன் அன்றி ஒரு அணுவும் அசையாது, அண்டமும் அசையாது. உடம்புல உயிர் இல்லைன்னா உடம்புல இருக்க உறுப்புகள் அசையுமா? உடல் இயக்க கருவிகள், மன இயக்க கருவிகள், கை, கால், வாய், பால் உறுப்பு, குதம், தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது, மூக்கு, கண்ணு, காது, தோல் எல்லாம், மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள்னு சொல்றவங்க. இந்த உடம்புக்குள்ள உள் உறுப்புகள் இருக்கு, உடல் இயக்க உறுப்புகள். இருதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம், இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், பித்தப்பை, மூத்திரப்பை, இதெல்லாம் இருக்குது இல்ல? இந்த லிம்ஸ் அண்ட் ஆர்கன்ஸ் எல்லாம் இயங்குதா இல்லையா? உயிர் இல்லைன்னா ஒருத்தருக்கு மரணம் வந்துருச்சு, ஏதாவது இயங்குமா? அப்ப இயக்கிறது யாரு? அந்த சக்தி கண்ணுக்கு தெரியுதா? ஒன்றும் தெரியாது. புலன்களால் அறிய முடியாது. ஆனா இருக்குது. அது சிந்தனைக்கு தானே புரியுது. ஐயறிவால் தேடும் பொழுது அறிய முடியாது. ஐயறிவுக்கு மறைவாக இருக்கிறது. சிந்தனை என்னும் 6வது அறிவுக்கு, அதாவது யூக அறிவுக்கு, சிந்தனைக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்குதுன்னு நமக்கு தெரியுதா இல்லையா? அதாங்க உயிர் சக்தி. அதுதான் தெய்வீக சக்தி, அதுதான் தெய்வம், அதுதான் கடவுள், அதுதான் இறைவன். அதனாலதான் சொல்றாங்க, எல்லா ஜீவன்களிலும் அந்த தெய்வீக சக்தி மறைவாக இருக்கிறது. எல்லாத்துக்கும் இருக்கு. அதான் அதுக்கு பேரு மறை பொருள். அதான தெய்வீக சக்தி. அப்ப உயிர் சக்தி வேற, தெய்வீக சக்தி வேறையா? அது அசைக்கிறது மட்டுமல்ல, அதுக்கு எவ்வளவு பெரிய அறிவு இருக்குது. பேரறிவு, சூப்பர் கான்சியஸ். அதுக்கு பேர் ஞானம். இறைநிலை என்பது ஞானம். இப்ப எண்ணி பாருங்க, இப்ப நம்ம உருவாகிறோம், நம்முடைய தாய் தந்தையருடைய கருவுல உயிர் இருக்கு. அதனாலதான் அது இணையுது இல்லையா? தாயினுடைய கருவிலையும் உயிர் இருக்கு, தந்தையினுடைய உயிர் அணுவிலையும் உயிர் இருக்கு. அதனால தானே அங்க அது இணையுது உடல் சேர்க்கையின் போது. அப்ப அதுக்கு உயிர் இல்லையா? அந்த உயிர் தான் அந்த கருவில் இருக்கிற சத்துக்களை ஓடு நம்முடைய தாயினுடைய உடம்புல இருந்து இந்த பஞ்சபூதங்களை, நிலம், நீர், நெருப்பு, காற்று, வெண், அங்கிருந்து எடுத்துக்குது. இந்த பஞ்சபூதங்களை கொண்டு உடல் செல்களை கட்டுது இல்லையா? செல் உடல்ல சிற்றறைகள், கலம் சொல்றோம். செல், உடல் கலங்கள், செல்ஸ்.
அதை கட்டுதல்ல. அப்படி கட்டி எத்தனை உறுப்புகளை கட்டி இருக்குது. இதில் அந்த உறுப்புகளை கட்டுவதில் சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அறிவெல்லாம் அந்த உயிருக்கு இருக்குது இல்லை? பாருங்களேன். இப்போ இந்த இன்ஜினியர் இப்போ ஒரு மனித அதாவது ரோபோன்னு சொல்றாங்களே, எந்திர மனிதன், அதை கட்டுறோம். அதை கட்டுறதுக்கு அது என்னென்ன தொழில்நுட்பம் வேணும் பாருங்க. டிசைன் இன்ஜினியரிங், வடிவம், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கெமிக்கல், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் எல்லாம் அங்கே இருக்குது இல்லை? அந்த அறிவு உள்ள இன்ஜினியர்கள் சேர்ந்து தானே ஒரு எந்திர மனிதனை கட்டுறாங்க. அப்படியானால் இந்த உடலை கட்டுகிற இந்த ஜீவகாந்தத்திற்கு, இந்த உயிர் சக்திக்கு இந்த அறிவு இருக்குதா இல்லையா? பேரறிவு. அதைத்தான் மகரிஷி சொல்றாங்க. இந்த உணவு, நிலம், நீர், நெருப்பு, காற்று இதையெல்லாம் சேர்த்து அந்த உணவை ரசமாக, இரத்தமாக, சதையாக, கொழுப்பாக, எலும்பு, மஜ்ஜை, வித்துக்குழம்பு என்கிற 7 தாதுக்களாக மாற்றி தானே செல்களை கட்டுது. இந்த அறிவு மனிதனுக்கு இருக்கா? இந்த பூமியில வாழ்ற ஜீவன்களில் அறிவில் சிறந்தவன் மனிதன் இல்லையா? எத்தனையோ எந்திர மனிதனையே செய்கிறான். விலங்குகள் செய்யுமா? எத்தனை கருவிகளை நாம் உற்பத்தி செய்கிறோம். இப்போ நான் ஸ்மார்ட் ஃபோனு, வானூர்தி, கப்பல் இதெல்லாமும் செய்கிறோம் அல்லவா? அப்போ இதுக்கு மேலான ஒரு அறிவு இருக்குதா இல்லையா? சூப்பர் கான்சியஸ். அது எதுக்கு இருக்குதுங்க? இந்த உயிர் சக்திக்கு. அப்போ இந்த உயிர் சக்தி தான் தெய்வீக சக்தி. இந்த உயிர் சக்தி தான் நம்ம உடலை இயக்குது. அந்த இயக்கம் சரியா இருந்தா நமக்கு உடம்புல எங்கேயுமே வலி இருக்காது. சரியாக நடக்கும் வரையில் அது உடல் முழுதும் உயிர்ந்து ஓடுது. உயிர் ஓட்டம் சுத்தி ஓடுது. உடம்புல ஒவ்வொரு செல்லுகளுக்கு இடையிலையும் ஓடுது இல்லையா? ஒரு டார்ச் லைட்ல செல்லு போட்டிருக்கோம். அந்த செல்லுகளுக்கு கூட அந்த மின்காந்த சக்தி ஓடுனா தானே அங்க அந்த விளக்கு எரியும் டார்ச் லைட்ல. அது மாதிரி அங்க செல்களுக்கு கூட ஓடுற மாதிரி நம்ம உடல்ல அந்த இது ஓடிக்கிட்டே இருக்குது. அது ஓடும்போது நமக்கு அது ஓடுறது தெரியுதா? ஒன்றும் இல்லை. அங்க எப்பவோ ஓட்டத்துல தடை வருது. என்ன தடை வந்துச்சு? அந்த செல்லு கெட்டு போச்சு வைங்களேன். கெட்டு போனா அந்த செட்டு போன செல்லுல ஓடாது. உயிர் ஓடுமா? இப்போ டார்ச் லைட்ல செல்லு போட்டிருக்கோம். 3 செல் டார்ச் லைட்டு. ஒரு செல்லு கெட்டு போச்சு. அப்போ அந்த விஷயம் அழுத்தினா நல்லா இருக்கிற செல்லில் இருக்கிற கரண்ட்டு, மின்சாரம் அந்த கெட்டுப்போன செல்லில் பாஞ்சு, அல்லது அந்த கெட்டுப்போன செல்லு இந்த செல்லில் இருக்கிற மின்சாரத்தை வாங்கி கொடுக்குமா? அடுத்த செல்லுக்கு கடத்துமா? கடத்தாது. அப்போ அது அங்கே தேங்குமில்ல. எங்க நல்லா இருக்கிற செல்லுலேயே தேங்கி போயிடும். தேங்கின உடனே அது சூடாகி அது கெட்டு போகும். அங்கே தான் வலி வருது. அது மாதிரி நம்ம உடம்புல வலி வரும்போதே சூடு வந்தாலே வலி வந்துடுங்க. இப்போ காய்ச்சல் வருது, கொரோனா வந்தாலே காய்ச்சல் வருது. முதல்ல வலிக்குது இல்லை? வலி காய்ச்சல்லாம் வேற என்ன என்ன இருக்குது? இதானே நோய்ங்கிறீங்க. இதைத்தான் வேதாத்திரி மகரிஷி சொல்றாங்க. அங்க கழிக்கப்பட வேண்டிய அந்த கழிவுகள் கெட்டு போச்சு செல்லுகள். அதைத்தான் சொல்றாரு மகரிஷி. கழிவுகள் தேங்கி அதுல வலி வருது, தடை ஏற்படுது. சரி, கழிவுகள் எப்படி தேங்கிச்சு? கழிவுகள் நம்ம உணவு ஜீரணம் ஆகும்போது தேவையான சத்து தானே எடுத்துக்கும்.
நம்ம உணவுல இருந்து நம்ம உடல் உறுப்புகளுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் நம்ம உணவுல இருக்கு. அதைத்தான் கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீன், மினரல்ஸ், விட்டமின்ஸ், ஃபேட்டு இப்படிலாம் சொல்கிறோமா இல்லையா, கொழுப்பு சத்து இப்படிலாம் சொல்கிறோம். இது உணவுல இருந்து வரும். ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையான ஒவ்வொரு உறுப்புக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, கர்மேந்திரியங்கள், ஞாமேந்திர, கை, கால், வாய், பால் உறுப்பு, குதம், தோல், நாக்கு, மூக்கு, கண், காது, அப்புறம் ராஜ கருவிகள், இருதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம், துணை ராஜ கருவிகள் என்ன இருக்குன்னு பாருங்க. இறப்பை, சிறுகுடல், பெருங்குடல், பித்தப்பை, மூத்திரப்பை, இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே மூளை. இது எல்லாத்துக்கும் தேவையான சத்து பொருள்கள் நம்ம உணவு மூலமாக தானே வருது. அப்போ அந்த உணவை அதில் சத்து பொருள் இல்லை என்றால் அங்கே என்ன ஆகும்? அங்கே உயிர் சக்தி உற்பத்தி ஆகாது. அந்த சத்து பொருள் இருந்தானே உயிர் சக்தி உற்பத்தி ஆகுது. அந்த அப்போ உயிர் சக்தி என்ன ஆகுமுங்க? அந்த சத்து குறைவா இருந்தா உயிர் சக்தியினுடைய தரம் குறைஞ்சு போயிடும். இன்னொன்று, உயிர் சக்தியினுடைய அளவும் குறைஞ்சு போயிடும். அப்போ ஜீவகாந்த தரமும் அளவும் குறையும் போது அது இந்த ஜீரண வேலையை சரியா நடத்துமா? இந்த கழிவுகளை வெளியேற்றுமா? ஜீரணம்ங்கிறது ஒன்று உணவுல இருந்து சத்துக்களை பிரித்து உள்வாங்கணும், அதை 7 தாதுக்களாக மாற்றணும். இன்னொன்று தேவையில்லாததை வெளியேற்றணும். அந்த வெளியேற்றுறதுக்கு சக்தி இருந்தால் அது வெளியேறிக்கொண்டே இருக்கும், நமக்கு நோய் இல்லை. அப்போ அங்கே தடை ஏற்படாது, புரியுதுங்களா? செல்கள் கெட்டு போகாது. அப்போது நோய்னா என்ன? ஒன்று, இந்த கழிவு நம்மளுடைய சக்தி குறைஞ்சி போச்சுன்னு வைங்க. அது எதனால் குறையுது? உங்களுடைய உணவு முறை சரியில்லை, வாழ்க்கை முறை, உணவில் ஒழுங்கு இல்லை. அந்த உணவில் ஒழுங்கு இருந்தால் அந்த உணவுல இருந்து எல்லா சத்துக்களும் கிடைக்கும். அடுத்தது, அந்த கழிவுகள் வெளியேறணும். அதுக்கு உடலுக்கு சரியான உழைப்பு இருக்கணும். அந்த உழைப்பு இருந்தால் தான் அது கழிவில் வெளியேறும். சரியா? சரி, இப்போ நம்முடைய வாழ்க்கை முறை சரியில்லாதனால உணவில் ஒழுங்கு இல்லை, உழைப்பில் ஒழுங்கு இல்லை. அதே மாதிரி உறக்கம், உறங்காமல் விழிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் உயிர் சக்தியை அதிகமாக செலவு பண்ணிடுவீங்க. அதாவது இந்த மூளை செல்கள், மன இயக்கம் இருக்கு இல்லைங்களா, இந்த மன இயக்கத்துக்கு இந்த மூளை செல்களுடைய இயக்கம் தான் ரொம்ப முக்கியம். மனம் தானே மூளை இயக்கத்துக்கு. அது கம்ப்யூட்டரில் ஹார்ட்வேர்னு சொல்கிறீங்க. அது அதுக்கு ஒரு மினிமம் ஒரு 6 மணி நேரமாவது அதுக்கு ஓய்வு வேணும் சராசரி. அது உறங்கணும் மனிதன். இந்த உறக்கத்தை கெடுத்தீங்கன்னா அப்போ நீங்கள் 6 மணி நேரம் 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் நீங்கள் மன இயக்கம் பண்ணலாம். அதுக்கு மேலேயும் மனம் இயங்குனா அந்த மூளை செல்கள் என்ன ஆகுங்க? அது மேலே ஒத்துழைக்காது. அப்போ நீங்கள் உறங்காமல் வேலை செஞ்சீங்கன்னா புலனின்பங்களை அனுபவிக்கிற மன இயக்கம், ஒன்று பொருள் ஈட்டல் அல்லது புலனின்பங்களை அனுபவிக்கும் செயலில் நம்ம இந்த சக்தியை அதிகமாக செலவு பண்ணிட்டோம்னா இருப்பு குறைஞ்சிருமில்ல. இதான் லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறோம். உறக்கத்தை கெடுக்கிறோம், உழைப்பு சரியா இல்லை, இது உணவு சரியில்லை. உணவு, உழைப்பு, உறக்கம், அடுத்தது பால் உறவு, தாம்பத்திய உறவுல தான் நம்ம உயிர் சக்தி அதிகமாக செலவாகுதுங்க. பொருளுறவு இன்பத்தில் இப்போ டிவி பார்க்குறீங்க, ஒரு காட்சியை பார்க்குறீங்க, இசை கேட்குறீங்க, சுவையை உணர்கிறோம், தொட்டு உணர்கிறோம், வாசனையை உணர்கிறோம். இது பொருள் உறவு சிற்றின்பம்ங்க, புலனின்பம். அதில் எத்தனை யூனிட்டி செலவாகுதோ அதை விட அபரிமிதமான அளவில் தாம்பத்திய உறவில் செலவாகுது. 5 புலன்கள் வழியாகவும் செலவாகுது, உங்களுக்கு தெரியும். அதனால தான் அந்த தாம்பத்திய உறவில் நீங்கள் கவனமாக இருக்கணும். சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, மகான்கள், வாழ்வாங்கு வாழ்ந்த சித்தர்கள், நல்ல உடல் நலத்தோடு நீண்ட நாள் வாழ்ந்த
சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? தாம்பத்திய உறவு மாதம் 2 முறை. அப்ப இதெல்லாம் இந்த அறிவுல நமக்கு வேணும். அப்போ உயிர் சக்தி என்பது அங்க அதிகமா விரயமாகுது. அதே போல மனம் அமைதியா இல்லை. உயிர் தானே மனமா இருக்குது. நீங்க பேராசை அல்லது பொறாமை, சினம், வஞ்சம், அந்த துக்கம், கவலை, பயம் எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? இந்த உணர்ச்சி வயப்பட்ட மனநிலையில நாம் வாழும்போது அந்த லைஃப் ஸ்டைல்ல நம்ம என்ன ஆகுறோம்னா இந்த ஜீவகாந்த சக்தியை இழந்துடுறோம். அதனால தானே சொல்றாங்க நோய் வருதுன்னுட்டு. பயப்படாதீங்க, கோவப்படாதீங்க. டென்ஷன், அதாவது மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா? ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாங்க, மன அழுத்தம்னு சொல்றோம், டிப்ரெஷன்னு சொல்றோம் இல்லைங்களா? இது மாதிரி மனநிலைகள்ல நம்ம எதை இழந்துடுறோம்? சிவகாந்த சக்தியை இழந்துடுறோம். அதுதானே தெய்வீக சக்தி. அப்போ அந்த நோயை, அந்த நோய் இப்போ நோய் எதிர்ப்பு சக்தின்னு வைங்களேன். இப்போ கொரோனா வருது. கொரோனாங்கிற ஒரு ரசாயனம், அது ஒரு தீதுண்மின்னு சொல்லுவாங்க. அதாவது வைரஸ்ன்னு சொல்றோம். அது ஒரு நுண்ணுயிர். அது தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிர். அதை வந்து பாக்டீரியா, வைரஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. பாக்டீரியாங்கிறது நன்மை செய்யும், வைரஸ்ங்கிறது தீங்கு செய்யும். இப்போ கொரோனாங்கிறது ஒரு வைரஸ். இது ஒரு மனிதனிடமிருந்து இன்னொரு மனிதனுக்கு தாவும். அவன் தும்மும் போதோ இருமும் போதோ பேசும்போது கூட. அதனால தான் அது எவ்வளவு தூரத்துக்கு வரும்னு ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. மினிமம் ஒரு 3 அடி 6 அடி வரையில கூட ஒரு மனிதன் பேசும்போது, அவன் யாருக்கோ கொரோனா இருக்குதுன்னு வைங்க, அவன் பேசும்போதோ தும்மும் போதோ இருமும் போதோ அவ்வளவு வரும். புரியுங்களா? அப்போ அது வந்து நம்ம உடம்புல படுது, அல்லது நம்ம மூக்கு வழியா அல்லது வாய் வழியா அது நம்ம உடம்புக்குள்ள போயிடுச்சுன்னா இதுதான் அந்நிய பொருள். இது நமக்கு தேவையில்லை. அப்போ அதை என்ன செய்யும்? அது இங்க உள்ள அறிவு இருக்குது இல்லையா நம்ம உடம்புல, அதான தெய்வம். அந்த ஜீவகாந்தத்துக்கு அறிவு இருக்குன்னு பார்த்தோம். அது என்ன பண்ணும்? இது வேண்டாத பொருள் உள்ள வருது, உடனே அது என்ன செய்யும்னு சொல்றாங்க. இப்போ விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க? அங்கே ஆன்டிபாடின்னு ஒன்றை உண்டு பண்ணும், வெள்ளை அணுக்கள். அந்த வெள்ளை அணுக்களை அது உடனே உற்பத்தி பண்ணிடும். உற்பத்தி பண்ணி அந்த கொரோனாங்கிற வைரஸை என்ன மோதி அதை அழிச்சிரும். இதைத்தான் நோய் எதிர்க்கிற சக்தின்னு. எதிரி இப்போ சிப்பாய் நடக்கிறாங்க, போர் நடக்குது. ஒரு நாட்டுக்கும் 2 நாடுகளுக்கு இடையில போர் நடக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க? அந்த எதிரி நாட்டுக்காரன் வந்து இந்த நம்ம நாட்டுக்காரன் வந்து மோதுறான். இப்போ அவனை மோதுவான். இல்லை, யாருக்கு வலிமை இருக்குதோ அவன் ஜெயிப்பான். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி யாருக்கு இருக்கணும்? நம்மகிட்ட இருக்கணும். அப்போ அதனால தான் சொல்றாங்க. இப்போ பாருங்க, மருத்துவ ஞானம் சொல்றாங்க, நோயாளிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கும். ஏற்கனவே நீ நோயாளியா இருக்கிற சொல்றீங்களா? உனக்கு பிபி இருக்கு, சுகர் இருக்கு, ஏதோ ஒரு நோய் இருக்குது. அதனால தானே நீங்க ஏதாவது மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா கேட்குறாங்க ஆஸ்பத்திரியில். இப்போ தடுப்பூசி போடுறப்போ கூட சிலர் கேட்குறாங்க, இல்லை நோய் எதிர்ப்பு மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்களா, என்ன நோய்க்கு சாப்பிட்றீங்க? இப்போ சுகர் ப்ராப்ளம் இருக்கு, அது ஒரு சத்து குறைபாடு. சுகர் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே உடல்ல ஜீவகாந்த சக்தி குறைவாக தானே இருக்கும். அதனால தானே அந்த சுகர் கூடும்போது அவங்களுக்கு உடம்புல அசதியாக இருக்குது, வலிக்குது, நோய் வருது, புண்ணு வருது, என்னமோ வருது, எல்லாம் கழிவுகள். புரியுது இல்லை? அப்போது ஒருத்தருக்கு பிபி இருக்குன்னா அவன் ஒரு நோயாளி, இது ஒரு சிம்டம். புரியுதுங்களா? ரத்த உயர் அழுத்தம் இருக்குதுன்னா அப்போ அது மாதிரி. அப்போ அவங்களுக்கு எல்லாம் உயிர் சக்தி குறைவாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதுதானே நோய் எதிர்ப்பு சக்தி. இது புரியுது இல்லை? சரி, அதே போல் வயசானவர்களுக்கு சிலருக்கு என்ன ஆகுங்க? வயதானவங்களுக்கு பொதுவாக ஜீவகாந்த அழுத்தம் குறையும் அல்லவா? அதனால தான் சொல்கிறாங்க வயதானவர்களுக்கு இந்த கொரோனா உடைய தாக்குதலை தாங்கிக் கொள்ள முடியல. நிறைய பேர் வயதானவங்க தான் போயிருக்கிறாங்க.
மேலை நாடுகளில், இது நம்ம நாட்டிலையும் கூட. அதில் ஃபின்லாண்டில் எப்படி வந்ததுன்னு முதல் சமயத்தில் இறந்தவங்க எல்லாமே 80 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் முதல்ல போயிருக்கிறாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. அப்போ அதனால் அப்போ வயோதிகர்களுக்கு வருது. இதிலிருந்து என்ன தெரியுதுங்க? நோய் எதிர்ப்பு சக்தின்னா என்ன? உயிர் சக்தி தாங்க நோய் எதிர்ப்பு சக்தி. சரிங்களா? இப்போ இந்த உயிர் சக்தியை அத நோய் எதிர்ப்பு சக்தி தான் ஜீவகாந்த சக்தி, தெய்வீக சக்தி. அதனால தான் இப்போ நோய் வந்த போதும் யாரை வேண்டுறாங்க? கடவுள்கிட்ட வேண்டுறாங்க, ப்ரே பண்ணுறாங்க. ஏன்னா கடவுளுடைய அருளால் எனக்கு இந்த சக்தி கூடணும், எனக்கு கடவுள் அருள் பாலிக்கணும், என்னை நோயிலிருந்து குணப்படுத்தணும், நோய் வராமல் என்னை காப்பாற்றிக்கணும். கடவுளை வேண்டுறீங்கல்ல, எது காப்பாற்றுது? உண்மையில் உங்கள் சிவகாந்த சக்தி தானே காப்பாற்றுது. அப்போ எது கடவுளை? நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது தெய்வீக சக்தி. இது எல்லாரும் சொல்கிறோம். மனிதனுக்குள்ள தெய்வீக சக்தி இருக்கிறது என்பதை மனிதனே இன்னும் தெரிந்து கொள்ளல. இதைத்தானே விவேகானந்தர் போன்றவங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்களே. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் இன்னும் சொல்லியிருக்காங்க. இந்த ஆலயத்துக்குள்ள சீவன், அதுதான் சிவம். உயிர் தான். உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. இந்த உடம்புங்கிறது எதால் ஆனது? பஞ்சபூதங்களால் ஆனது. பஞ்சபூதங்கள் சரியா இருந்தாலும் ஓம்பணும், மெயின்டைன் பண்ணணும், பராமரிக்கணும். அப்படித்தானே? உடம்புல இங்க பாருங்க, இப்போ நமக்கு நிலம், நீர், நெருப்பு, காற்று, வெண் பஞ்சபூதங்களாச்சா? இது கூட விஞ்ஞானிகள், சுகாதாரத்துறை, மருத்துவத்துறை அறிஞர்கள் ஒரு கண்டுபிடிப்பு சொல்லியிருக்கிறாங்க. நான் ஒரு நூலில் படித்தேன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம உடம்புல நிலம் 12 விழுக்காடு இருக்கிறது. மொத்தம் 100 விழுக்காடுன்னு ஒரு வச்சுக்கங்களேன். பஞ்சபூதங்களுடைய கூட்டு 100 விழுக்காடு, 10%. நிலம் 12 விழுக்காடு இருக்குதான். நீர் தான் 72 விழுக்காடு இருக்குதான். இது நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம உடம்புல நீர் தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நிலம் 12 விழுக்காடு, நீர் 72 விழுக்காடு, காற்றும் வெப்பமும் 6 விழுக்காடு, விண்ணு 4 விழுக்காடு. பாருங்க, கூட்டி பாருங்க. 12 + 72 + 6 + 6 + 4 100 வந்துடும். இதை சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் மெயின்டெனன்ஸ். இப்போ நமக்கு பசி உணர்வு வருது. அந்த பசிக்குதுன்னு யார் சொல்றா? மனதுக்கு அங்க உள்ள இருக்கிற அறிவு சொல்லுதுங்க. அந்த அறிவு தான் தெய்வம். இந்த மனம்தான் சாப்பிடணும். இந்த அறிவு தான் மனமா இருக்குது. அப்போ இந்த மனம் தானே இந்த உடலை பயன்படுத்துது, இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு, பொருள் ஈட்டுறதுக்கு. தொழில் செய்யணும், தொழில் செய்து பொருள் ஈட்டணும், அந்த பொருட்களை பயன்படுத்தி உடல் நலம் காக்கணும் இல்லையா? பஞ்சபூதங்கள், உணவு, உடை, உறவிடம், வாழ்க்கை துணை, இவைகளை பயன்படுத்தி உடல் நலம் காக்கணும். அப்புறம் புலன் இன்பங்களை அனுபவிக்கணும். இவ்வளவுதானே வாழ்க்கை. அதனால பொருள் ஈட்டல், பொருளை உபயோகித்தல், புலன் இன்பங்களை தீர்த்தல், பொருட்களை பயன்படுத்தி உடல் நலம் காத்தல், புலன் இன்பங்களை தீர்த்தல். இவ்வளவுதானங்க. இந்த செயலை செய்வதற்கு ஜீவகாந்தம் வேணுமில்ல, உயிர் சக்தி. இதானே அது செய்யுது. அப்ப இந்த உயிர் சக்தி எவ்வளவு மதிப்புடையது எண்ணி பாருங்க. அப்போ அந்த உயிர் சக்தியாக இருப்பது யாரு? இறைவன். அந்த உயிர் சக்திக்குள்ள அந்த இறைநிலையே தான் அறிவா இருக்குது. அதுதான் மனமாகவும் இருக்கிறது. அந்த அறிவு விழிச்சிருக்கிற காலத்துல அந்த அறிவு அது மனமாகவும் இயங்குகிறது. அப்போ விழிச்சிருக்கிற காலத்துல அது சொல்லுது. இப்ப நமக்கு பசி எப்ப தெரியும் பாருங்களேன். உறங்கிக்கிட்டு இருக்கும்போது தெரியுமா?
மனம் இயங்கும்போது தான் தெரியும். உறங்கி விழிச்ச பிறகுதான் பசி உணர்வே தெரியுது, தாக உணர்வு தெரியுது. உடம்புல சூடு கூடி குறைஞ்சி போச்சு, வெப்பநிலை உணர்றோம். காற்று மூச்சு திணறுதா, விழிச்சிருக்கும் போது தானே தெரியும். அப்போ இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று இந்த 4 நம்ம உடம்புல சரியா இருக்கணும். அது இருந்தாதான் 5ஆவதாக உள்ள அந்த உயிர் நம்ம உடம்புக்குள்ள வரும், அது ஈர்க்கும். அதைத்தான் மகிழ்ச்சி சொல்றாங்க. எப்படி உயிர் சக்தி நம்ம உடம்புக்குள்ள வருது? எந்த இடத்துல நிலம், நீர், நெருப்பு, காற்று இந்த 4 மூலகங்களும் முறையாக கூடி இயங்குகிறதோ அந்த இடத்தில் அங்க அந்த உணவு என்னவா மாறுது? நிலம். 7வது தாதுன்னு சொன்னோம் இல்லைங்களா, வித்துக்குழம்பு. அந்த வித்துக்குழம்பு தான் உயிர் துகள்களை உணவிலிருந்து, உணவு ஜீரணமாகும் போது உணவிலிருந்தும், சுவாசம் நடைபெறும் போது சுவாச காற்றிலிருந்தும், அது கோள்களினுடைய மையப்பகுதியிலிருந்து அணுக்கள் தெரித்து வெளியேறும் போது அது நம்ம உடம்புக்குள்ள வந்து பாயுது இல்லைங்களா. தான் வேதாத்திரியம் சொல்லுது, நமக்கு உயிர் துகள்கள் எங்கிருந்து வருது? உணவிலிருந்து ஒரு பகுதி, சுவாச காற்றிலிருந்து ஒரு பகுதி, கோள்களின் மையப்பகுதியிலிருந்து ஒரு பகுதி வருகிறது. இதை எது பிடிச்சு வச்சுக்குது? அந்த உயிர் தாங்கி. அதைத்தான் விந்துநாத சக்தின்னு சொன்னோம். இதான் உயிர் தாங்கி. அதனால அதுக்கு பேரு உயிர் சத்துன்னே பேரு. அந்த உயிர் சத்து அதுக்கு என்னென்ன ரசாயனம் இருக்கணும்? அதான் பயோகெமிக்கல். அந்த ஜீவ ரசாயனங்கள் தான் நமக்கு உணவு மூலம் கிடைக்குது. உணவு மூலம் கிடைக்காத போது நம்ம என்ன செய்யறோமுங்க? மருந்து. அதான் மகிழ்ச்சி சொல்றாங்க. அது என்னது? மூலிகைகள். மூலம், ஈகை, மூலிகை எல்லாம் தாவரங்கள்லே இருக்கு. அந்த தாவரங்களை தானே இப்போ நம்ம மூலிகையா சாப்பிட்றோம், மருந்தா சாப்பிட்றோம். இப்போ கொரோனா காலத்தில் அதுக்கு சத்து, அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை எங்க இருந்து பெறுறோம்? இப்போ வைட்டமின் சி அப்படின்னு சொல்றோம், புரதச்சத்து, ஜிங்கு இப்படின்லாம் சொல்றோம். இந்த சத்துக்களை எல்லாம் நீ உணவுலிருந்தே கிடைச்சிருக்கணும். சரி, கிடைச்சதோ கிடைக்கலையோ நமக்கு என்ன இருக்குன்னு தெரியாது இல்லை. அதனால தான் இந்த கொரோனா காலத்தில் என்ன சொல்றாங்க இப்போ எல்லா மருத்துவர்கள், நீங்கள் இஞ்சி, எலுமிச்சம்பழம், தேன், பூண்டு, இந்த மாதிரி கிராம்பு, இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க. நிறைய மருந்துகள் இருக்கு. முருங்கைக்கீரை சாப்பிடுங்க, கபசுர குடிநீர், அதில் நிறைய மூலிகைகள்லாம் இருக்குது, இதுகளை சாப்பிடுங்க. அதே மாதிரி இது எல்லாம் மூலிகை மருத்துவம். இதே மூலிகை மருத்துவத்தில் சித்த மருத்துவம் இருக்குது, ஹோமியோபதி, ஆயுர்வேத மருத்துவ முறை இருக்குது, ஆங்கில மருத்துவமும் இருக்குது. அதில் ஆங்கிலம் கூட சில மருந்துகள் சொல்கிறாங்க, இதெல்லாம் சாப்பிடுங்க. ஜின்கோவிட் அப்படின்னு இந்த கொரோனா வந்த புதுசுலேயே மெடிக்கல் ஸ்டோரில் ஒரு நாள் பார்த்தேன். ஜின்கோவிட், கோவிட்டுக்கு ஜிங்கு. அந்த ஜிங்கு சக்தியை நீங்கள் இது டெய்லி ஒரு மாத்திரை போட்டுக்கிட்டு வாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதில் ஆரஞ்சு பழம் சாப்பிடுங்க, எலுமிச்சம்பழம் சாப்பிடுங்க. இது மாதிரி அதில் வைட்டமின் சி டேப்லெட் வேறு இருக்குது, D3 டேப்லெட்லாம் இருக்குது. இதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல. அப்போ அலோபதி மருத்துவத்துலேயும் இருக்குது. அது எல்லாத்துக்கும் மேலே நம்ம வேதாத்திரி மகிழ்ச்சியே சொல்லுவாங்க, மருந்து என்றால் சிறந்த மருந்து ஹோமியோபதி. ஏன்னா அந்த ஹோமியோபதியில் இந்த மூலிகைகள் எல்லாம் அலை வடிவத்தில் மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த மூலிகைகளில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அலையாக மாற்றப்பட்டிருக்கிறது, வேவ். அந்த வேவில் தான் அந்த இந்த பொருள் இருக்கு பாருங்க, சாராயம் சொல்கிறோமே, அது கூட சேர்த்து அந்த ரசாயனத்தோடு சேர்த்து அதில் அந்த குளோப்ஸை போட்டு வச்சுருக்காங்க. இதுதான் ஹோமியோ மருந்து. அதில் இப்போ அனுபவத்தில் எல்லாரும் சொல்லியிருக்காங்க, ஆர்சானிக் ஆல்பு 30 பொட்டன்சி 3 உருண்டை
நீங்கள் அதை முதல்ல மாதம் 3 நாள் தொடர்ந்து சாப்பிட்டா போதும்னாங்க. அது கூட இப்போ சொல்கிறாங்க, ரொம்ப பயப்படுறீங்களா 15 நாளைக்கு 3 நாள் சாப்பிட்டுக்குங்க. இன்னும் ரொம்ப பயமாக இருக்குதுன்னா 10 நாளைக்கு ஒரு தரம் கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் இல்லைன்றாங்க. அப்புறம் சிலர் இது கூட இன்னும் ஒரு சில ஹோமியோபதி மருந்து கூட சொல்கிறாங்க. அது மகரிஷி சொல்லுவாங்க, மருத்துவத்தில் பெஸ்ட்டு அதுதான். இன்னைக்கு உலகத்திலே பாருங்கள், அலோபதி மருத்துவத்தில் இருந்தவங்கெல்லாம் கூட அவங்க ஹோமியோபதி மருத்துவத்துக்கு வந்துட்டாங்க. ஹானிமன் அலோபதி மருத்துவத்தில் இருந்தவர் தான். அது மாதிரி மகாத்மா காந்தி போன்றவர்கள், உலகத்தில் இருக்க பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் இந்த ஹோமியோபதி மருத்துவத்தை உயர்வாக சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களும் பெஸ்ட்டு ஹோமியோபதி மருத்துவம் தான் சொல்லியிருக்கிறாங்க. என்ன அதை அந்த அந்த அது ஏன்னா அது ஜீவகாந்தத்தில் நேரடியாக போகுது. இப்போ ஜீவகாந்த சக்தி தானே நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொன்னோம், அதானே உயிர் சக்தின்னு சொன்னோம். நீங்கள் மற்ற மருந்தெல்லாம் ரத்தத்தில் போகும், ரத்தத்தில் கலந்து. இப்போ இன்ஜெக்ஷன் கூட அதுதான். இன்ஜெக்ஷன் பக்குவப்படுத்தப்பட்ட ரசாயனம். மாத்திரையும் அதுதான். நீங்கள் நேரடியாக மூலிகைகளை சாப்பிடும்போது அது ரத்தத்தில் போய், அல்லது மாத்திரையாக சாப்பிட்டாலும் சரி, அல்லது இன்ஜெக்ஷனாக கொடுத்தாலும் சரி, அது ரத்தத்தில் இருந்து தான் அது அங்கே போய் ஜீரணமாகி, அது ஓரளவு ஜீரணிக்கப்பட்ட உணவு, பக்குவப்படுத்தப்பட்ட உணவு. அப்புறம்தான் அது காந்த சக்தியாக மாறுது, சீவகாந்தத்தில் கலக்குது. ஹோமியோபதி மருந்து நேரடியாக ஜீவகாந்தத்தில் கலந்துருது. அதனால தான் இது சிறந்த மருத்துவம். அது மட்டும் இல்லை, இது சாப்பிட்றதுன்றதுல ஒரு கஷ்டமும் கிடையாது. ஏன்னா எளிமையாக இருக்கணும், செலவும் அதிகம் இல்லை. அதனால தான் இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி கொடுக்கணும் மருத்துவம்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த ஹோமியோபதி மருத்துவம். அதே சமயம் இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனவங்கெல்லாம் அங்கே போய் சிலர் மூச்சு பயிற்சி செய்கிறாங்க. நம்ம மனவள கலைஞர்களே சிலருக்கு தாக்கி இருக்குது, அங்கே போய் நம்ம பயிற்சியை சின்சியராக செஞ்சுருக்காங்க. மூச்சு பயிற்சி கபாலபதி எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. இங்கே இருக்கிற மருத்துவர்களே கோவையில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அங்கே இருந்த பணியாளர்கள் மருத்துவர்கள் கூட பாராட்டி இருக்கிறாங்க. பாராட்டி இது என்ன உடல் பயிற்சி ரொம்ப சிம்பிளாக இருக்குது, மூச்சு பயிற்சியெல்லாம் பிராணாயாமம் அதெல்லாம் ரொம்ப எளிமையாக தெரியுதுங்களேன்னு கேட்டு அவங்கெல்லாம் இப்போ நம்ம மனவளக்கலையை ஆன்லைனில் கற்றுக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. ஒரு 4 பேர் விவரமெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா பேருக்கு தெரியும். அதனால இது ஒரு மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கை முறை, பயிற்சி முறைங்க. நம்ம மூச்சு பயிற்சி பாருங்களேன். இப்போ பிராணாயாமம் சொல்கிறீங்கல்ல, ஆக்சிஜன் குறையுதுன்றீங்கள, அவங்க சொல்கிறாங்க மருத்துவர்கள், இந்த நுரையீரலுக்கு எல்லா பகுதியும் விரியணும், எல்லா பகுதிக்கும் காற்று போகணும். அதனால தான் மூச்சை நல்லா இழுத்து அப்படி நிறுத்தி விடுங்க, ஒரு செகண்டாவது நிறுத்தி மெதுவாக விடுங்க. மூச்சு இழுக்கிறதுக்கு ஒரு 4 செகண்ட் ஆனால் விடுறதுக்கு 8 செகண்ட் ஆகணும், டபுள் தி டைம்னு சொல்கிறீங்க. அப்போ எல்லா கலங்களுக்கும், அந்த நுரையீரல் கலங்களுக்கும் அந்த பிராணசக்தி போகும். அங்கே அது வாங்கிக்கும் அங்கேருந்து, இல்லைங்களா? அதுக்கு தானே கொடுக்குறீங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனவளக்கலை எளிய முறை குண்டலினி யோகத்தில் இருக்கிற எளிய முறை உடல் பயிற்சியில் 7-5-35 முறை நம்ம மூச்சு இழுத்து விடுறோம் பாருங்க. இடது பக்கம், வலது பக்கம், பின்பக்கம், அப்புறம் மேல் பக்கம், கீழ்ப்பக்கம், அதுக்கு ஒவ்வொரு போஸ்டர் வச்சுருக்குறோம். சின்முத்திரை வச்சு ஒரு பயிற்சி, ஆதிமுத்திரை வச்சு ஒரு பயிற்சி, அப்புறம் தொப்புள்ள கையை வச்சு, அதான் நியூரோ மஸ்குலர் பிரீத்திங். அது நரம்பு மண்டலத்து, ஏன்னா நரம்பு மண்டலம் தான் ஜீவகாந்தம் ஓடுதுங்க. ஜீவகாந்த சக்தி ஓடுறதுக்கான ஒரு சேனல் இருக்கு இல்லைங்களா, 72,000 நாடி நரம்புன்னு சொல்கிறோம். அதில் தான் அதுக்கு பேர் தான் எனர்ஜி, அந்த காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்கிறோம். பிரபஞ்ச சக்தி நம்ம உடம்புல ஓடுதாமா. எந்த வழியாக போடுது, அதான் எனர்ஜி டியூப்ஸ் சேனல், அதான் நரம்பு மண்டலம். அந்த நரம்பு மண்டலம் எங்கே முடியுதுன்னு பாருங்கள். தொப்புள்ள முடியுது, கையில் முடியுது, காதில் முடியுது, பால் நம்ம மலத்துவாரத்துலேயும் முடியுது. அது பக்கம் இருக்கட்டும். இந்த பயிற்சியில் என்ன பண்ணுறோம் பாருங்கள்.
தொப்புள்ள கையை வச்சுக்கிட்டோம், இன்னொரு கையை காதுல வச்சுக்கிட்டோம். நம்ம உடல் முழுதும் அந்த சக்தி தடையில்லாம ஓடும். அதே சமயம் மூச்சும் பண்றோம். அப்போ இங்க பிராணாயாம பயிற்சியா இருக்குல்ல, பிராணாயாமங்கிறது வடமொழி. மூச்சு பயிற்சியில இந்த பயிற்சிக்கு மேலான பயிற்சி இருக்க முடியுமா? இது நுரையீரலுக்கு. உதரவிதானத்துக்கு பாருங்க, கபாலபதி. அந்த கபாலபதியில மூளை வரையில, மூளை தான் நரம்பு மண்டலம், அங்கதான் ஆரம்பிக்குது. மூளை வரையில அங்க அதிர்வலையை ஏற்படுத்துது. உதரவிதானத்தை விரிச்சு கொடுக்குது இல்ல. 10 முறை செய்கிறோம், 30 முறை கபாலபதி செய்கிறோம், நாம 35 முறை மூச்சு பயிற்சி செய்கிறோம், நியூரோ மஸ்குலர் தசைநார் மூச்சு பயிற்சி. இதை நீங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் காலம், அதாவது ஒரு போர்க்காலம்னு வைங்களேன், இப்போ எல்லாருக்குமே ஒரு பாதிப்பு வரக்கூடிய காலம். அப்போ என்ன பண்ணலாம்? மாலையில் ஒரு தரம் செஞ்சுக்குங்க. அப்புறம் தவம் செய்யுங்க, மனதை அமைதியாக வச்சிருக்கணும். இப்போ நோய் எதிர்ப்பு சக்திக்கு தவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தவம் செய்யும்போது நம்ம உடம்புல உயிர் சக்தியுடைய வரவு கூடுது, சிவகாந்தம் இருப்பு கூடுது. அதுக்கு தவம் ரொம்ப அற்புதமான தவமுங்க. 9 மைய தவமும் இப்போ செஞ்சோம் பார்த்தீங்களா, பஞ்சபூத நவகிரக தவம். இந்த 2 தவத்தையும் செஞ்சுக்கிட்டு வாங்க. இது என்ன கஷ்டம்? ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. அது இப்போ இந்த லாக்டவுன் பீரியடில் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப டைம் இருக்குது. இப்போ நான் பஞ்சபூத நவகிரக தவம் இப்போ செஞ்சோமா இல்லையா? 9 மைய தவம் பாருங்களேன். அந்த நாளமில்லாத சுரப்பிகள், இந்த சுரப்பிகளில் தானே ஜீரண சுரப்புகள் வருது. அதான உயிர்மைய சக்கராஸ். அங்கே தானே சுரப்பிகள், உயிர், அந்த ஜீரண சுரப்பிகளுக்கு, உறுப்புகளுக்கு சம்பந்தப்பட்ட மையம், அங்கே தானே சுரப்புகள் சுரக்குது. ஜீவகாந்த சக்தி தாங்க ஜீரண சுரப்புகளுக்கு மூலப்பொருள். இது வேதாத்திரியம் சொல்லுது. அப்போ ஜீவகாந்த சக்தி தான் அந்த ஜீரணத்துக்கு சம்பந்தப்பட்ட சுரப்புகளை சுரப்பதற்கு மூலப்பொருளாக பயன்படுகிறது. அப்போ இதான நோய் எதிர்ப்பு சக்தி. அதனால தான் தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ணுறவங்களுக்கு இந்த ஹார்மோன்ஸ், அந்த கிளாண்டுகள்லாம் இருக்கு பாருங்க, அட்ரினல், தைமஸ், தைராய்டு, பேராதைராய்டு, இப்படி சுரப்பிகள் சொல்லுவாங்க. பீனியல், பிட்யூட்டரி எல்லாம் சுரப்பிகள் இருக்கு. அதில் வெவ்வேறு வகையான சுரப்புகள் சுரக்கிறதாக விஞ்ஞானம் சொல்லுது இல்லைங்களா? அது எல்லாம் பெர்ஃபெக்டாக சுரக்கும். மனமும் அமைதியாக இருக்கும். நீங்கள் தியானம் பண்ணுறவங்களுக்கு மனம் கொந்தளிக்காது, பயம் வராது. அதோட இங்கே நம்ம நோயினா என்ன, நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, எல்லாம் நம்ம வேதாத்திரியத்தில் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் ஏன் பயப்பட போகிறோம்? மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். அஜீரணமே அனைத்து நோய்களுக்கும் காரணம். அப்போ நோய் எப்போ வருது? நோய் எதிர்ப்பு சக்தி எப்போ குறையுதோ அப்போதான் நோய் வருதுங்க. புரியுதுங்களா? அதனால தான் நோய் வந்த பிறகு என்ன பண்ணுறோம்? அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வளப்படுத்துகிறோம். அப்போ எப்போவுமே வளமாக வச்சிருக்கலாமில்ல அன்பார்களே? இவ்வளவு நேரம் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தின்னா என்ன, அது இந்த ஜீவகாந்த சக்தி தாங்கிறத நீங்கள் எல்லாரும் நல்லா விளங்கிக்கிட்டீங்க. அதை வளப்படுத்துறதுக்கு அதான் மன வளக்கலை. ஜீவகாந்தம் தான் மனம். அதனால தான் வேதாத்திரி மகிழ்ச்சி மனவளக்கலைன்னு சொல்லி பேர் வச்சாங்க. அது யோகா. யோகம்னா ஒரு இனிமையான வாழ்க்கை, இணைதல், அதுவாதல், இப்படி நிறைய பொருள் இருக்குதுங்க. அது யோக வாழ்வுன்னா இனிமையான வாழ்வு, மகிழ்ச்சியான வாழ்வு என்று ஒரு பொருள் எடுத்துக்கொள்ளலாம். அதனால தான் மனவளக்கலையே ஒரு யோகா. நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன், நீங்கள் என்ன செய்யணும். வேதாத்திரியம் என்ன சொல்லுகிறது? இந்த ஜீவகாந்த சக்தியை நம்ம எப்பொழுதும் உடம்புல திணிவாக வச்சுக்கிறதுக்கு ஒரு வாழ்க்கை முறையை, எ சிஸ்டம் ஆஃப் லிவிங் மகரிஷி அறுதியிட்டு கூறியிருக்கிறார்கள். அதை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிற அன்பர்களே, நீங்கள் அதிகாலையில் எழுந்திருங்கள். படுக்கையை விட்டு அதிகாலையில் எழுந்திரிங்க. மகரிஷி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. உங்கள் அன்னை தந்தை ஆசானை வணங்கி இந்த உலக மக்களை எல்லாம் வாழ்த்துங்கள். இந்த உலகத்தில் எல்லாரும் அமைதியாக வாழணும்னா இங்கே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை பொருள் பிரச்சனை. அந்த பொருளாதார சமத்துவம் வரணும்னா
உலக அரசு அமைய வேண்டும். இப்போ பாருங்க, இந்த கொரோனா காலத்தில் தான் இப்போ நமக்கு பொருளாதார சிக்கலும் இப்போ தான் உணர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த கொரோனா வருகை உடல்நல சிந்தனையும் கொடுத்துருக்குது, பொருள்வள சிந்தனை, உறவுகளின் மதிப்பு, ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தியிருக்கு இல்லையா? ஹெல்த் அவேர்னஸ், வெல்த் அவேர்னஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் அவேர்னஸ் ஏற்படுத்தியிருக்கு இல்லையா? அது மாதிரி இன்னைக்கு உலகத்தில் இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த பொருள் பிரச்சனைங்க. பொருள் பிரச்சனை இல்லாதனால தான், பொருள் பிரச்சனைனால தான் இன்னைக்கு மனிதகுல வாழ்க்கையில் அமைதி இல்லை. அந்த பொருளுக்காக தான் போராடுறான். அதான் போர் நடக்குது. போர் இல்லா நல்லுலகம் வரணும், உலக சமாதானம், உலக அமைதி வரணும்னா அந்த பொருளாதார சமத்துவம் வரணும். அந்த பொருளாதார சமத்துவத்தை கொண்டு வரணும்னா உலகம் முழுதும் ஒரே ஆட்சியின் கீழே கொண்டு வரணும். இதுதான் வேதாத்திரியம். அன்பானவர்களே, நீங்கள் எல்லோரும் காலையில் எழுந்தவுடனே உங்கள் அன்னை தந்தை ஆசானை வணங்கி உலக அரசு அமைவதற்கு வேதாத்திரி மகரிஷி சொல்லியிருப்பது போல வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துங்கள். அப்புறம் எழுந்து அதுக்கு முதல்ல போய் கழிவறைக்கு போகணும், உடம்பை சுத்தம் பண்ணணும், மலை ஜலம் கழிக்கணும், பல்லு விளக்கணும், மூக்கை கழுவணும், கண்ணை கழுவணும், அப்புறம் தோலை கழுவுறீங்க, அதான் குளிச்சிடணும். குளிச்சுட்டு வந்து உடல் பயிற்சி செய்யணும், காயக்கல்பம் செய்யணும், தவமும் செய்யணும். ஒரு வேலையா இருக்கா, கொஞ்சம் சில வேலைகள் இருக்குது, தவம் செய்யறதுக்கு போறிய நேரம் அப்போ கிடைக்கலன்னா தவம் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் உடல் பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் செய்ய முடியும். காயக்கல்ப பயிற்சி உண்ணும் பொழுதெல்லாம் செய்யணும், மாலையிலும் செய்யணும், உறங்கும் போதும் செய்யணும். உடல் பயிற்சி செஞ்சா போதும் காலையில். அப்புறம் உணவுல கவனமா இருங்க. சத்துள்ள உணவு, உயிர் சத்துள்ள உணவு, தூய்மையான உணவை பசி வந்து சாப்பிடுங்க. உணவை விரும்பி ரசித்து ருசித்து அரைச்சி கூழாக்கி சாப்பிடுங்க. தண்ணி குடிக்காம சாப்பிடுங்க இல்லையா? அளவோட சாப்பிடுங்க இல்லையா? இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார். தாகம் வரும்போது தண்ணி குடிங்க, தண்ணியை ருசித்து ரசித்து குடிங்க. அதுவும் தரமான தண்ணி, இயற்கை சத்துடைய தண்ணியை குடிங்க. இந்த பேக்கேஜ் வாட்டர் ட்ரிங்கிங் வந்து இதெல்லாம் அது தரம் குறைவான உணவு நீர் இதில். ஏன்னா உணவுங்கிறது நிலமும் நீரும் சரியா போச்சா, வெப்பநிலையை நம்ம உடம்புல எப்பவும் பராமரிக்கணும். அதுக்கு உணவு உடை மட்டும் இருந்தால் போதாது, உழைப்பு இருக்கணும். அந்த உழைப்பும் வெயில்ல, சூரிய வெயில் இருக்குல்ல, வெப்பம் நம்ம உடம்புல வந்து பாயணுங்க. காலையில் நீங்கள் சூரிய உதயத்திலிருந்து 1 மணி நேரத்துக்குள்ள ஒரு 20 நிமிட நேரம் வெயிலில் இருந்துன்னா போதும். பாருங்க, குழந்தைகளெல்லாம் கை குழந்தைகள்லாம் வெயிலில் போட்டு எடுப்பாங்க பாய விரித்து. இல்லை நீங்கள் 10 மணி வரையில கூட கொஞ்ச நேரமாக இந்த வெயில் உடம்புல படட்டும், காலையிலையோ அல்லது மாலையிலையோ. அதான் சூரிய வெப்பம். சூரியன்லேருந்து வெப்ப சக்தி வருது இல்லையா நமக்கு. அப்போ வெப்பத்தை மெயின்டைன் பண்ணுறதுல கவனமாக இருக்கணும். இது எல்லாரும் சொல்லியிருக்காங்க. எல்லா சுகாதாரத்துறை அறிஞர்கள், மருத்துவத்துறை அறிஞர்கள் எல்லாரும் சொல்லியிருக்காங்கங்க. அப்போ உழைப்பு, அதே போல் காற்றோட்டமான இடத்துல வாழணும். நீங்கள் உறங்குற இடமோ, குடியிருக்கிற இடமோ, தொழில் செய்கிற இடத்துலையுமோ காற்றோட்டம் இருக்கணும். அது நல்ல சுத்தமான காற்றோட்டம் இருக்கணும். ஏர் பொல்யூஷன் இருந்ததுன்னா அங்கே நோய் வரும். முடிஞ்ச வரையில் கவனமாக இருங்க இல்லைங்களா? அப்போ அதே மாதிரி இது உறக்கத்தில் கவனமாக இருக்கணும். ரைட்டு 10 மணிக்கு மேலே படுத்துடணும். அட்லீஸ்ட் மினிமம் எவ்வளோ பெரிய இதை விட 11 to 3 கண்டிப்பாக தூங்கி ஆகணும் இல்லை? தூக்கம் வரலைன்னா உங்களோட உடல்நிலை சரியில்லை அல்லது மனநிலை சரியில்லைன்னு அர்த்தம். அதனால் அந்த உறக்கத்தில் கவனமாக இருங்க. உறக்கத்தில் தான் நமக்கு நம்முடைய உயிர் சக்தி எல்லாம் சேமிக்கப்படுது, உடல் சுத்தமாகிறது, இன்னும் நிறைய வேலை நடக்குது. இதில் உறங்கும்போது தான் அந்த ரிப்பேர் ஆகும், பழுது பார்க்கப்படுகிறது நம்முடைய உடல். அதுக்கெல்லாம் நம்ம அனுமதிக்கணும். சரிங்களா? இந்த உடல் சொல்லிட்டு அதே போல் உடல் உறவில் ரொம்ப கவனமாக இருங்க. இதே மாதிரி மனத்தில் அமைதியாக வச்சுருங்க. எப்போவுமே பேராசைப்படாதீங்க. அதுக்கு தான் இங்கே மனவளக்கலையில் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிட்டீங்கன்னா, உங்களை அறிந்து விட்டால் உங்களுக்கு 6 குணங்கள் எழுச்சே பெறாது. பேராசை இருக்காது, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வுதாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், இந்த பயம், மன நிறைவின்மை, பொறாமை, யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டீங்க, அன்பு வந்துடுங்க. அதனால் மனவள கலைஞர்கள் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சிறிது காலத்தில் நீங்கள் தவம் பண்ணி வேதாத்திரிய சிந்தனையை
மீண்டும் மீண்டும் அசை போட்டீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். ஆணவம் அழிந்து விடும், அன்பு மலர்ந்து விடும். இனி 6 குணத்துக்கு இடமே இல்லை. உங்களுக்கும் தீங்கு செய்ய மாட்டீங்க, பிறருக்கும் தீங்கு செய்ய மாட்டீங்க, நோய் வராது. புரியுதுங்களா? இப்படி வாழணும். இதுக்கு தான் 5 அளவு முறைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயம் நம்ம முன்னோர்களோ நாமோ பிறருடைய வேதனையை சம்பாதிச்சிருப்பாங்க, அதனால நோய் எதிர்ப்பு சக்தி குறையுங்க. அப்போ நீங்க என்ன செய்யணும்? இப்போ துன்பப்படுறவங்களுக்கு உதவணும். இங்கே துன்பம் கொடுக்காமல் வாழ்ந்தால் மட்டும் போதாது. சிலர் சொல்லுவாங்க, நான் யாருக்கும் துன்பம் கொடுக்கறது இல்லைங்க, நான் உண்டு, என் வீடு உண்டு, வேலை உண்டுன்னு இருக்கிறேன். அது போதாதுங்க. ஏன்னா நீங்களும் உங்கள் முன்னோர்களோ பிறருடைய வேதனையை எவ்வளவோ சம்பாதிச்சிருப்பீங்க. அந்த பாவத்துக்கு பரிகாரமாக நீங்கள் துன்பப்படுகிறவர்களுக்கு உதவியே ஆக வேண்டும். இப்படி நினைங்க. அதே சமயம் நினைங்க, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், எனக்கு உயிர் சக்தி இருக்குது, ஜீவகாந்த சக்தி இருக்குது, எனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறது, நான் கவனமாக இருப்பேன், மாஸ்க் போடுவேன், வெளியில் போகிறப்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவேன், ஒரு விழிப்போடு நான் செயல்பட்டேன்னா எனக்கு தொற்றையை நான் தவிர்க்க முடியும், நான் நிச்சயமாக நான் ஆரோக்கியமாக வாழ்வேன், நீண்ட நாள் வாழ்வேன் என்று நம்பணும், எண்ணம். இதுதான் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்திக் கொள்ளுகிற வாழ்க்கை முறை என்று சொல்லி, எது நோய் எதிர்ப்பு சக்தி, அந்த நோய் எதிர்ப்பு சக்தி எவ்வாறு வளப்படுத்துவது என்பதையும் வேதாத்திரிய ஞானத்தை கொண்டு நான் எடுத்துரைத்திருக்கிறேன். நல்லதோர் வாய்ப்பளித்த உங்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.